ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட் நோட்டேஷன். இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கே நம்ம ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட் சேல் ஆகும்போது இதில் ஆட் பண்ணிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் 35 கேஜி, பனானா 13 கேஜிஸ் அப்படின்னு அவங்க ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இதை ஆட் பண்ண இங்கே எனக்கு ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ சேல் ஆச்சுன்ற மாதிரி இங்கே ஒரு டேபிள் நான் போடணும்னா எப்படி போடுவோம்? யூஸ்வலாக ஈக்குவல் டு யூனிக், இது ஃபுல்லத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு 0 வரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இல்லாமல் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜேலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் போட்டு நம்ம இங்கே போடுவோம். அப்போ நமக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் நேம் மட்டும் வரும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஹெட்டர் நம்மளே போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்புறம் எவ்வளோ கேஜிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் நான் இங்கே போயிட்டு கிரேப்ஸ் அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 கிலோ இப்போ வித்துதுப்பா, அதை ஆட் பண்ணுற போது இங்கே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோஸ் போட்டுடுவோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ரோஸ் எப்படி போடுவோம்? இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு 30 லைன் ஐட்டம் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு வாட்டர்மெலான் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே, இது ஒரு 5 கேஜிஸ் போன் வித்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வாட்டர்மெலான் வந்துடும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 0 ஆட் ஆகிட்டே வரும். ஏன் 0 ஆட் ஆகுது? இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது மாதிரி எக்ஸ்ட்ரா ரோஸ் செலக்ட் பண்ணி, இப்போ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்றது பிளாங்க்ஸ் இருக்கு. எல்லா பிளாங்கையும் சேர்த்து யூனிக்காக எடுத்துட்டு வந்து ஒரு 0 அங்கே காமிக்குது. இதை நம்ம 0 வராமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறச்சவே நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம் இல்லைங்களா? J2 to J13 போடுறச்ச நம்ம இங்கே என்ன பண்ணிடணும்? பின்னாடி எங்கெல்லாம் பிளாங்க் வருதோ அதை கன்சிடர் பண்ணாதுன்னு சொல்ற மாதிரி இந்த கோலன் இருக்கு இல்லைங்களா? அந்த கோலனுக்கு அப்புறமா பின்பக்கம் டாட் வச்சிடணும். வச்சுட்டு என்ட்ரு கொடுத்து பாருங்க, நமக்கு அங்கே 0 வராது. அதே மாதிரி நீங்க இங்க போயிட்டு இப்போ புதுசா ஒரு ஃப்ரூட் எதுனா ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு இங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுலயும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்படிதான் இங்க டாட் யூஸ் ஆகும். ஸோ பின்னாடி வர்றது மட்டும் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இதுவே நீங்க முன்னாடி ஜீரோஸ் பிளாங்க்ஸ் இருந்தா என்ன பண்ணுன்னு பாருங்க. இது மாதிரி கொடுத்தா கூட இங்க முன்னாடி பக்கம் ஒரு 0 வரும். நம்ம கொடுத்துருக்கிறதுல நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது நீங்க J2ல இருந்து J30 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுல நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிளாங்க் இருக்கு. அப்ப அந்த பிளாங்க்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து முன்னாடியே 0 காமிக்கும். கரெக்ட்டுங்களா? இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கோலனுக்கு முன்னாடி ரேஞ்சில் ஃபர்ஸ்ட்ல ரேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளாங்க்ஸ் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கோலனுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு அந்த முன்னாடி இருக்கிற பிளாங்க்ஸ் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க டேட்டாவை நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஆனா இது நடுவுல ஒரு பிளாங்க் இருந்தா உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணாது. இதை எடுத்து விட்டு பாருங்க, இங்க நமக்கு பிளாங்க் வரும். ஸோ ஏதாவது ஒரு ரேஞ்சில் நமக்கு முன்னாடி பிளாங்க்ஸோ இல்ல அந்த ரேஞ்சுக்கு பின்னாடி பிளாங்க்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணிருக்க ரேஞ்சில் இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரேஞ்ச் செலக்ஷன்ல போடுற அந்த கோலன்ல முன்னாடி இருக்க 0 அவாய்ட் பண்றதுக்கு கோலனுக்கு முன்னாடி ஒரு டாட்டும், பின்னாடி இருக்க 0 அவாய்ட் பண்றதுக்கு பிளாங்க்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு கோலனுக்கு அப்புறம் ஒரு டாட்டும் வச்சோம் அப்படின்னு சொன்னா பிளாங்க்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு இது மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த டாட்ஸோட சீக்ரெட். கரெக்டுங்களா? சரி, இது வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு நம்ம செலக்ட் சம்எஃப் கொடுக்க போறோம். சம்எஃப் எப்படி கொடுப்போம்? சம்எஃப் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சில் எதெல்லாம் இதுவா இருக்கோ அதை இந்த இதை ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். இப்படி பார்த்தோன்னா ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டே வரணும். பட் இப்படி கொடுக்காம நம்ம ஆல்ரெடி ஹேஷ் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ இங்க நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு சம்எஃப் கிரைட்டீரியா ரேஞ்ச், இதுதான் கிரைட்டீரியா இதுவா இருக்கணும். சம் பண்ண போற ரேஞ்ச் இது. ஆனா நீங்க கிரைட்டீரியான்னு கொடுக்குறச்ச கிரைட்டீரியா யூனிக் அப்படின்றது ஒரு ஸ்பெல் ஃபார்முலா. அதனால நீங்க N2 பக்கத்துல ஒரு ஹேஷ் போட்டீங்கன்னு சொன்னா இப்படி கொடுத்து பாருங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க பின்னாடியே ஆட் பண்ண இங்க நமக்கு இங்க ஆட் ஆகிட்டே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா மஸ்மெலான் 10ன்னு இருக்கு. இங்க ஒரு மஸ்மெலான் போட்டு இங்க ஒரு 12 ஆட் பண்ணி பாருங்க, 22ன்னு ஆட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ஸ்பெல் ஃபார்முலா யூஸ் பண்ணும் போதும் ரேஞ்சஸ் யூஸ் பண்ணும் போதும் நம்ம ஹேஷ் வச்சும் டாட் வச்சும் நம்மளோட ஒர்க்கை ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இதுல நம்ம இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம ரேஞ்சஸ் யூஸ் பண்ணும் போது தான். அதுவே நீங்க டேபிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க நம்ம ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆப்பிள் போட்டுட்டு 10 கேஜிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு டேபிள் ஆக்கிடலாம். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லை முன்னாடி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க இதை செலக்ட் பண்ணி Ctrl+T யூஸ் பண்ணியோ இல்லை டேபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணியோ நீங்க இது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு டேபிள் வந்துடும். ஈக்குவல் டு யூனிக் கொடுத்துட்டு நீங்க இங்க இருந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா
என்டர் கொடுத்து பாருங்க நமக்கு ஜீரோஸ் வராது. ஏன்னா டேபிள் எது வரைக்கும் இருக்குமோ அதான் எடுத்துக்கணும். சரி ஓகே நீங்க கேட்கலாம் இப்போ அடுத்து நீங்க ஆட் பண்ணா வராதான்னுட்டு. கிரேப்ஸ் இங்க பாருங்க ஆட் ஆயிடுச்சு. இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு சம் எஃப் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணி நம்ம க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணி இது வந்து ஸ்பெல் ஃபார்முலா அப்படின்றதுனால நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது மாதிரி வந்துடும். ஆனால் டேபிள்ஸ்லையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொன்னால் நமக்கு போட போட, அதாவது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம், இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண பண்ண நமக்கு அது வந்துடும். அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆட் ஆகிடும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டுங்களா? ஆனால் போட்டதுக்கு அப்புறமா நீங்க இன்கேஸ் இங்க போயிட்டு வாட்டர்மெலன் டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு அங்க ஜீரோ வந்துடும். அதுவே ஆப்பிள் டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு அங்க ஜீரோ வந்துடும். கரெக்டுங்களா? இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க எதை டெலீட் பண்ணாலுமே போயிட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணீங்க. ஸோ ஃபில்டர் இதுதான் நம்மோட ரேஞ்சு. ஸோ இதையே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து நாட் ஈக்குவல் டு பிளாங்க் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை நமக்கு இப்படி இருந்தாலும் வராது. சரிங்களா? இங்கே ஒரு ஆப்பிள் இருந்தது, ஒரு 10 அப்படி இருந்தாலும் நமக்கு இங்கே இந்த ட்ரெயிலிங் பிளாங்க்ஸும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நமக்கு லீடிங் பிளாங்க்ஸும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நடுவில் இருக்க பிளாங்க்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். சரி, இது வந்து ஃபில்டரை நீங்கள் வந்து டேபிளில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, ரேஞ்சில் யூஸ் பண்ண முடியாதா? அப்படி கிடையாது, நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இருங்க, நம்ம இதை டேபிளை ரேஞ்சாக மாற்றிடலாம். டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்துட்டோம். இப்போ இது டேபிள் கிடையாது, வெறும் ரேஞ்ச் தான். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை ரிமூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இங்கே ஃபார்முலா போட்டு காமிக்கிறேன், யூனிக். சரி, நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஜீரோ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி டாட் வச்சோம், டாட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி ஃபில்டர் போட்டுட்டு இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நாட் ஈக்குவல் டு பிளாங்க் கொடுத்து இப்படியும் பண்ணலாம். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது லீடிங் பிளாங்க்ஸும் அவாய்ட் ஆகும், ட்ரெயிலிங் பிளாங்க்ஸ் முன்னாடி வர பிளாங்க்ஸும் அவாய்ட் ஆகும், பின்னாடி வர பிளாங்க்ஸும் அவாய்ட் ஆகும், சென்ட்ரல்ல எதனா ஒரு பிளாங்க் வந்து வச்சுக்கோங்க அவாய்ட் ஆயிடும். ஸோ அதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் இல்லாமல் வேற என்ன வழி இருக்கு? இப்போ நம்ம ட்ரிம் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் ரேஞ்ச் கொடுத்துட்டு இதை ஓப்பன், யூனிக் முன்னாடியும் பின்னாடியும் நீங்க இதை போட்டுட்டீங்கன்னு சொன்னாவே நமக்கு எந்த வகையான பிளாங்க்ஸும் லீடிங்கோ ட்ரெயிலிங்கோ சென்டர்ல இருக்கிறதோ இது வகையான பிளாங்கா இருந்தாலும் நமக்கு இந்த ட்ரிம் ரேஞ்ச் சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரேஞ்சஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா 3 வகையில பண்ணலாம். டாட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், மூணாவது ட்ரிம் ரேஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டாட்ல நமக்கு ஒரு டிராபேக் என்னன்னா, ஸ்டார்டிங்ல வர பிளாங்க்ஸும் லாஸ்ட்ல வர பிளாங்க்ஸும் தான் அவாய்ட் ஆகும். சென்டர்ல எங்கன்னா பிளாங்க் வந்தா அதை இந்த டாட் யூஸ் பண்ணி நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது. அதுவே ட்ரிம் ரேஞ்ச் யூஸ் பண்ணாலோ ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிடும். அடுத்தது நம்ம டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டாட் நம்ம டேபிள்ல யூஸ் பண்ண முடியாது. ட்ரிம் ரேஞ்சோ அப்படி இல்லைன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா நமக்கு டேபிள்லயும் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.